பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகிக்கிறேன். அநேகர் சொல்கிறீங்க, பொறிச்சு அடிக்கிறான், என் பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா அடிக்கிறான், நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன் தெரியுமா? நல்லா கவனிங்க. குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீங்கள் பொறுமையாக சகித்தா அதில் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் கிடையாது. நல்லது செஞ்சு அடிக்கப்படுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க வேதனை. உங்கள் வேதத்தில் பாருங்கள், எல்லாரும் திருப்புங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தேவானை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். டிசம்பரில் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் முடிஞ்சவுடனே 26ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையில் ஸ்தேவானுடைய நாளை நினைவு கூறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இந்த ஸ்தேவான் என்ன குற்றம் செய்தார்? ஏதாவது ஒரு மேலே குற்றம் உண்டா? ஆனால் அடிக்கக்கூட படலை, கல்லெறிந்து கொல்லப்பட்டார். எல்லாரும் மூர்க்க வெறி கொண்டு அவர் மேலே பாஞ்சு கல்லெறிஞ்சாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, இந்த பாவத்தை உங்க மேலே என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்க. ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். இன்னைக்கு அதனால தான் இந்த ஸ்தேவானை இயேசுவுக்கு ஒப்பிடுகிறார்கள். ஏன்னா தன்னை நிந்தித்தவர்களையும் சந்திக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். உடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை கொஞ்சம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மன்னித்த ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மன்னித்த ஆன்மாவை தேடுகின்றார். அன்றிடும் ஏழைக்கு அருளுகின்றார். அன்றிடும் ஏழைக்கு அருளுகின்றார். வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு
நல்ல கவனிங்க. குற்றம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்மில் நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானா நாமே வஞ்சிக்கிறவர்களா நம்மளா இருந்துருவோம். அதனால எந்த மனுஷனுக்குடையும் ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, ஸ்தேவானை குறித்து நாம் வாசிக்கிறோம். அக்காலத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர்களும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து 70 சீஷர்கள் ஆண்டவர் ஏற்படுத்தின வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. நல்ல கவனிங்க, 3 காரியம் உண்டு இங்க. என்னன்னது? பரிசுத்த ஆவி, ஞானம். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுதான் பலன் அடைந்து யூதேயாவிலே, சமாரியாவிலே, எருசலேமிலே, பூமியின் கடையாந்தரம் எங்கும் சாட்சி. ஆமா, அதனாலதானே பாடுறோம், பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. தேற்றும் தெய்வமே தினம் வருபவரே, தேற்றும் தெய்வமே தினம் வருபவரே, ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே, ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. பரிசுத்த ஆவியும் அடுத்தாப்புல ஞானம். வாசிங்க. ஞானமும் நிறைந்த. ஞானம்னா 2 விதத்தில் இருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமுள்ளதாம். ஆமா, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இத்தனை காரியம் எங்க இருந்து வருது? பரத்திலிருந்து வருகிற ஞானம். 15ஆம் வசனத்தை பாருங்க, 3:15. பரத்திலிருந்து வருகிற ஞானம் மட்டுமில்ல, அதே யாக்கோபு 3ல தான். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஆமா, ஞானத்திலையும் ஒருவன் ஞானத்தில் குறைவாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமொழிகளில் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது இங்கே ஒரு அருமையான காரியத்தை எழுதுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமுமாய் இருக்கும். ஐயா, ஞானம். அதனாலதான் நம்ம பாடுறோம், காத்துக்கொள் 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 காத்துக்கொள்
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள், 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 காத்துக்கொள். காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மரித்தால் ஐயா, நீ மரித்தால் அம்மா, நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். காத்துக்கொள், 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 காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். திரும்ப அந்த நீதிபதிகள் 3:21 வாசிங்க. அருமையான என் வசனம். மகனே, என் மகன் யார்? சாலமோன் சொல்றாரு, என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும். மெய்ஞான ஞானத்துல பரத்திலிருந்து வருகிற ஞானம், லௌகிக சம்பந்தமான ஞானம், அடுத்தாவில் மெய்ஞானம், மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். காத்துக்கொள். அவைகள் உன் கழுத்துக்கு ஆத்துமாவுக்கு ஜீவனும் ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். சரி, உன் கால் இடராது. இடராது. நீ படுக்கும்போது நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும். ஞானத்தோட இருக்கணும். இருந்தா தான் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்பமான தூக்கம் இருக்கு. உன்னத பாட்டு மாதிரி நான் நித்திரை வேண்டினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. உன்னத பாட்டு 5:1-2 பார்க்கிறோம். கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன். ஆனா கதவை அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் உள்ள தூங்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பயம். தட்டுறது நேசரா இல்லை கள்ளனான்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. பகல்லே தட்டி உள்ள வந்து இன்னைக்கு வந்துருப்பான், ரத்த வளத்தில் ஓட்டு போய்டான். நேற்றெல்லாம் ஒரு காரியம் வந்துச்சு. இரும்பு ராடால் ஒரு பொண்ணை என்ன மண்டையில் அடிச்சிருந்தான். இன்னைக்கு தினம் டிவியை திருப்பி பாருங்க, எங்கே பார்த்தாலும் கொள்ளை. கடைசி காலத்தில் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், மாமியாருக்கு விரோதமாக மருமகள். மீகால சொன்னபடி மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு சஞ்சலத்தை வருவிக்கிறான். மனுஷனுடைய வீட்டார் அவன் சத்துருவே என்று சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறி வருதா இல்லையா? நாம பாடுறோம்ல, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் அவர் அமல் நடக்கிறது. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் அவர் அமல் நடக்கிறது. அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். ராஜன் மேகமாய் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரி போடி அவனியில் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரி போடி
மேலோகம் செல்ல மேதை எய்திடுவார். மேலோகமே செல்ல மேதினி விடுவார். மேகமீதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் மேகம் வாராரே. நல்ல கவனிங்க. ஞானம் முதல்ல சொன்னாரு, அங்கே 3 காரியத்தை சொன்னார். யார் யாரு? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3 காரியம் யார் இருக்கணுமா? பரிசுத்த ஆவி. அடுத்து ஞானம். ஞானம். அடுத்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். ஆமா, ஏன்னா தன் குடும்பத்தை நடத்த அறியாதவன் மற்றவங்களை எப்படி நடத்த முடியும்? ஏன்னா தீமத்தை எழுதும்போது பவுல் சொல்றார்ல, சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் சபைக்கு எழுத முடியாது. முதல்ல அவன் எப்படி இருக்க? சாட்சி, குடும்பத்தில் சாட்சி இருக்கணும். நற்சாட்சி பெற்றவர்களும், அதுக்காக சாட்சியிலாக சீசராக வர்றது இல்லையா? அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களுடன் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, தங்களை அன்னகர்களாக மாற்றி கொண்டவர்களும் உண்டு. மத்தையில் வாசிக்கும் போது இங்கே பார்க்குற 3 விதமான கூட்டம். ஒன்று பரிசுத்த ஆவியும் ஞானமும், அடுத்தாப்புல நற்சாட்சி. 7 பேரை ஏற்படுத்தணும். தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துங்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இடைவிடாமல் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்களா எனக்கு தெரியாது. அது மட்டும் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும். ஐயா, இந்த ஸ்தேவான் யாரு? விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவன். எனக்கு அன்பார்களே, இந்த பரிசுத்த ஆவி வரும்போது தான் நமக்குள்ள இருக்கிற மற்ற ஆவிலாம் ஓடும். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியை பெறணும் அபிஷேகம் பெறணுங்கிறாங்க. இன்னைக்கு சொல்ல அபிஷேகம் பண்ண, என்னையா அபிஷேகங்கிறீங்க? அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நாம் பாடுறோம்ல, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, இனியும் அடிமை ஆவதில்லை, இனியும் அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். யாக்கோபே நீ பேரோடு வா, யாக்கோபே நீ பேரோடு வா, பூத்து கொலுக்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து கொலுக்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. என் மகனே நீ பேரோடு வா. நானே காப்பாற்றுவேன், நானும் நீ காத்துவேன், உன்னை நானே காப்பாற்றுவேன், நானும் நீ காத்துவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குண்டுகளை தவிடு பொடியாக்குவார், குண்டுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே நீ பேரோடு வா, என் மகனே நீ பேரோடு வா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா. யாக்கோபே நீ பேரோடு வா, யாக்கோபே நீ பேரோடு வா. ஐயா, ஞானம் ஒரு மனுஷனுக்கு வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும்.
அதில் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான், அவனை கொஞ்சம் வாசிக்கிறோம். ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரக்கோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும், இதை மொத்தனை பேர்லாம் எழுதிருக்கு, இத்தனை பேரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாசி. யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோக்கியா பட்டணத்தனாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போ ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். தேவவசனம் விருத்தி அடைந்தது. தேவவசனம் அப்பதான் விருத்தி அடைஞ்சு. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். குற்றம் என்ன செஞ்சான்? நல்ல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன், நல்ல அற்புதம் செய்யறதுக்கு மனுஷனா இருந்தான். ஆனா அவன் மேல என்ன வந்துருச்சு? பொறாம. ஆகையினால் இந்த ஸ்தேவானை கொன்ன குற்றம் செஞ்சான், அடிக்கப்பட்டான், கல்லெறியப்பட்டான். எனக்கு அன்பானுடைய அவனுக்கு விரோதமாக எல்லாரும் நின்னாங்க. ஏன்? அவன் அபிஷேகம் பெற்றவன். உனக்கு அபிஷேகம் பற்றினா நிச்சயமாக எத்தனை பேர் எதிர்த்து நிற்பான். ஆனால் கர்த்தர் பட்சத்தில் நின்னேனா நீ அடிக்கப்பட்டாலும் அங்கே சாட்சியாய் நிற்பாய். மறந்துடக்கூடாது. இந்த ஸ்தேவானை குறித்து நம்ம தான் வாசிக்கிறோம். அவன் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்ததுனால அவனுக்கு எதிர்த்து நிற்க ஒருத்தரால் என்ன செய்ய முடியல, கூடலை. அதனால் அவன் மேலே எல்லாரும் கோபம் கொண்டு அவனை பட்டணத்துக்கு வெளியே எடுத்துகிட்டு போய் கல் எடுத்து எரிஞ்சு கொன்னாங்க. ஆனால் என்ன குற்றம் செய்தேன்னு கூட கேட்கல, ஜெபம் செய்தான். இன்றைக்கும் குற்றமே இல்லாமல் அடிக்கப்படுற என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு தாய்மாரே, நீங்கள் குற்றம் இல்லாமல் அடிக்கப்படும் போதும் பொறுமையோடு சகித்தீங்கன்னா, நன்மை செய்தோம் அதுக்காக அடிக்கப்பட்டீங்கன்னா, அதுதாங்க புகழ்ச்சி. அதுதான் புகழ்ச்சி. தேவனுடைய பார்வையில் அதுதாங்க பிரியமாய் இருக்கிறது. இப்போ சொன்ன எத்தனையோ பேர் நான் எவ்வளவு சகிப்பேன். நாமளும் கூட உட்காந்து வீட்டில் ஒரு நாள் ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு போவோம். இனி எத்தனை தூர பயணம் செல்லணும், இன்னும் எத்தனை கால பாடு உண்டு, இன்னும் எத்தனை தூர பயணம் செல்லணும் தேவா, இன்னும் எத்தனை கால பாடு உண்டு நாதா, என்ன தாங்க முடியவில்லை தேவா, தாங்க முடியவில்லை தேவா, என்னை கை தூக்கி நடத்தும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை கால பாடுகள். அவர் அந்த வேதனையில பாடினார் இந்த பாட்டை. ஏன்னா 2 கண்ணும் தெரியாது, 2 கிட்னியும் போச்சு. அவர் ஓடி பார்த்தார், இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும், என்னால் முடியலைன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் நின்றுட்டு அம்மனார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காய் அவமானங்கள், நிந்தைகள் சகித்த யாரும் வெட்கப்பட்டதில்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபா இல்லாமல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வராது. ரெக்கார்டிங் 1000 ரூபா 4000 ரூபா நிகழ்ச்சிக்கு. எங்கிட்ட இருக்கிற சபையை 2 கண்ணு தெரியாத மக்கள், அவங்க போடுற காசு விட அந்த எலக்ட்ரிக் பில் கட்ட வராது. முந்தா நாள் எனக்கு கரண்ட் பில் வந்துச்சு. ஒரு சர்ச்சுக்கு 4485, சாரி 5485. இப்படி ஒவ்வொரு துக்கம் வருது. அதே போல் 2 சபை இருக்குது. இதுக்கே 2 மாதத்துக்கு ஒருக்கா 14,000 ரூபா 13,000 ரூபா கரண்ட். ஏன்னா 3 ஸ்பேஸ் சபைக்கு வீட்டு கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அன்பானுடைய அதை தங்கி இருக்கிற ஆட்களே நாங்கள் உட்காந்து அதுக்காக நீங்கள் ஃபேனும் போடாதீங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடுகளின் மத்தியில் தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துகிறார். கூட்டிகிட்டு வரதுக்கே வாரம் 4,000 ரூபா வேனுக்கு வாடகை.
இல்லைன்னா அவங்களை கூட்ட முடியாது. ஏன்னா 2 கண்ணு தெரியாதுங்க, கூட்டம் வேணுங்கிறதுக்காக கூட்டு வரல. அவங்களால வர முடியாது, 2 கண்ணு தெரியாங்க, எப்படி போவாங்க? அவங்கள எங்கே கொண்டு விடணுமோ அந்த இடத்துல விட்டு திரும்பி விட்டால் அவங்க வாட்டில் போயிடுவாங்க. அவங்கள எல்லாரையும் சாப்பிட வச்சிடணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் 1 மாதம் இந்த ஆத்மாக்களை அழைத்து வரதுக்கு உதவலாம், 1 நாள் உணவு கொடுப்பதற்கு உதவலாம். ஏன் ஐயா, இந்த பார்வையற்ற மக்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோடலாம் இருக்கிறவங்க இருக்காங்க, அவருடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். அது மட்டுமல்ல, மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான், இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். இப்போ ஒரு கட்டடம் கட்டி வர 2 கண்ணு தெரியாத பெண்கள் திருநெல்வேலி ஆலயத்தில் தங்கியிருக்காங்க. 2300 ரூபா ஒரு சதுரடி. பெண்கள்கிட்ட நான் சொல்லுவேன், உங்களை போல் பார்க்க முடியாதவங்க, ஆனால் குடும்பத்தில் மற்றவங்களால் வெறுக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு ரூம் அறையை கட்டி வரோம். ஒரு சதுரடி உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் 800 பேர் எழுப்புனா போதும், அந்த ரூம் முடிஞ்சிடும். நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக எப்போதும் போல ஜெபிக்கட்டுமா? இப்போ ஒருமனப்பட்ட ஆவியோடு நீங்கள் கேட்கலாம், பிரதர் நாங்கள் உதவி செய்யலாம், எப்படி செய்யணும் எங்களுக்கு வழி தெரியலையே. நாங்கள்லாம் சின்ன சின்ன ஃபோன், பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி இருக்கிறவங்க அப்படி இருக்காங்க. உங்கள் படித்த பிள்ளைகிட்ட கேளுங்க, இதில் 2 நம்பர் வரும். உங்கள் பக்கத்தில் 100 நாள் வேலைக்கு சம்பளம் போடுவாங்களே அதில், இல்லை பென்ஷன் கொடுக்குறாங்களே முதியோர் உதவித்தொகை, அந்த இடத்துல கூட கேளுங்க. அதுலேருந்து இந்த ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி, இது வழியாக உங்களுக்கு அனுப்பலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாயல்ல. ஒருவேளை ஐயா எல்லாம் தெரியும், என்னை பில் வைக்க வழி உண்டா? நிச்சயமாக அதுக்கு வழி உண்டு. என்ற கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தேவானைப் போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று அவன் கொலை செய்யப்பட்டால் இன்றைக்கு சாட்சியாய் நிற்கிறான். நாங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படுவதனால எந்த பெருமையும் கிடையாது, கீர்த்தியும் கிடையாது. ஆனால் நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கும் போதுதான் அதற்கென்று தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் எங்களுக்கும் தாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.